Taste the Daily. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த திங்கட்கிழமை ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் மீனவர்கள் 14 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகையும் பறிமுதல் செய்தனர். மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க முடியாமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டித்து பாம்பனில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருவாரூர் மாவட்டம் புரசக்குடியில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் வீட்டிற்குள் புகுந்து பொருட்களை அடித்து நொறுக்கியதால் மக்கள் அச்சமடைந்தனர். இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த சிவராமன் என்பவரை ராம்ராஜ் என்பவரின் மகன் தாக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ராம்ராஜ் வீட்டிற்கு போதையில் சென்ற சிவராமன் பொருட்களை அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் போதையில் நடைபெறும் குற்ற செயல்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மாவட்டத்தில் தெருநாய்களின் பிரச்சனையால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டு வருவதாக புகார் கூறிய மக்கள் மருத்துவமனையிலும் நாய்கள் அதிக அளவு சுற்றி வருவதால் நோயாளிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் மாவட்ட நிர்வாகம் நாய் தொல்லையை கட்டுப்படுத்தாமல் அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் கோபுராபுரம் கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்தில் உரிய காலத்தில் முறையாக குடிநீர் வழங்குவதில்லை என்றும் இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசில் அடிப்படை தேவையான குடிநீர் கூட கிடைக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் ஜெய்ஹிந்த்புரத்தில் வடகரையில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் கடந்த மாதம் நேரிட்ட வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு உயர்தர சிகிச்சை தராமல் அலட்சியம் காட்டியதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.